வீட்டுக்காரரு. அதனால் வந்து என்னோட கார்டு வந்து ஏமாற்றி வாங்கிட்டாங்க. காங்கேயம்பட்டம், காங்கேயம்பாளையத்து கிராமம். இந்த காட்டை வந்து ஏமாற்றிட்டாங்க. எனக்கு அதை வந்து மீண்டும் அதிகாரிகள்லாம் சேர்ந்து எனக்கு வாங்கி கொடுக்கணும். என்னோட உயிருக்கு உத்தரவாதம் வேணும். என்னை ஏமாற்றி பணம் வாங்கிட்டாங்க. 15 லட்சம் வாங்கினாங்க. அந்த 15 லட்சத்தை நான் திருப்பியும் கொடுத்துட்டேன், வட்டியும் கொடுத்துட்டேன். வட்டி 15 லட்சம், பணம் வாங்கின பணமும் 15 லட்சம், எல்லாமே வட்டி 30 ரூபா எல்லாமே 30 ரூபா நான் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு காட்டுட்டு காலி பண்ணணும், இல்லாட்டி கொலை முயற்சி பண்ணவே நிறைய பிரச்சனை என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. தோட்டத்தில் இருக்க முடியல. என்னோட வீட்டை வந்து இந்த தோட்டத்தில் வந்து சாலையெல்லாம் பிரித்து எரிஞ்சிருவேன், நீ காட்டுட்டு காலி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு கந்து வட்டிக்கு தான் அவங்க விடுறாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாதனால நான் போய் அவர்கிட்ட தான் பணமே வாங்கினேன். அவர் நம்பி நான் வாங்கிட்டேன் சார். இப்போ என்னோட குழந்தைக்கு வந்து எனக்கு ஒரே பையன், அந்த பையனை வச்சு இந்த காட்டை ஓட்டல அப்படின்னு நான் போய் என்னோட காட்டில் விவசாயிகள் நான் உட்காந்துருக்கல என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. போன வாரம் என்னை அடிக்க வந்தாங்க. அவங்க சம்சாரம் வந்து வேண்டாம், அடிக்க வேண்டாங்க, நம்ம வாயில் பேசி முடிக்கலாம் அப்படின்னு அவன் அம்மா சொன்னாங்க. அருணாச்சல கவுண்டரு எனக்கு வந்து இப்போ இந்த சொத்து திரும்பி என்னோட கைக்கு வரணும். நான் வந்து சார் வந்து கண்டிப்பாக கலெக்டர் மூலிமா நான் மனு கொடுத்து எனக்கு என்னோட சொத்து எனக்கு வேணும்.